இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ரிக் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மெட்ரிக் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன், ரைட்? டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் மெட்ரிக், ரெண்டுமே என்ன தான் சேம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் m to r, தட் இஸ் m cross m to r க்கு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நான் எம்டி செட் m together with this distance function d satisfies 4 conditions, right? What are the conditions னு பார்க்க போறோம். ஒரு 4 conditions இருக்கு. அந்த 4 கண்டிஷனையும் satisfy பண்ணுச்சு அப்படின்னா அந்த m அப்படிங்கிற நான் எம்டி செட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்றோம். clear? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்? ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறேன் m. ஸோ இதிலிருந்து நான் டிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணுறோம்? m cross mல இருந்து r. ஸோ m cross mனா 2 பாயிண்ட் இதில் சூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஒய் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ இதை டிஃபைன் பண்ணுறது தான் என்னது? நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எப்போவுமே தெரியும் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக எப்போவுமே எப்படி தான் இருக்கணும்? டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் வில் பி a positive one. So d of x comma y greater than or equal to 0 for all x comma y belongs to m. So m ல நீங்க என்ன பாயிண்ட் எடுத்தாலும் x comma y எப்படி தான் இருக்கணும்? greater than or equal to 0 தான் இருக்கணும். And second condition, ஒரு பாயிண்ட்ல இருந்து அதே பாயிண்ட்டுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் சூஸ் பண்றோம். எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல், இதுதான் என்னோட எக்ஸ் அண்ட் இதுதான் என்னோட ஒய். அப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நமக்கு என்னன்னு தெரியும்? 0ன்னு தெரியும். ஸோ செகண்ட் பாயிண்ட், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அண்ட் தேர்ட் ஒன் நம்ம சிமெட்ரிக் கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் கண்டிஷன், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ். ஸோ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, ஒய்லேருந்து எக்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த டிஸ்டன்ஸ் வில் பி த சேம். ஸோ அதுதான் சிமெட்ரிக் கண்டிஷன். ஸோ தேர்ட் கண்டிஷன், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் belongs to m. And finally fourth one, triangle inequality. So triangle inequality இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா x z னு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், இங்க நான் இன்னொரு y அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ நமக்கு ஃபிகர்ல இருந்தே சொல்லிடலாம், நமக்கு d of x, z அப்படிங்கிறது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ d of x, y plus d of y, z கண்டிப்பாக இந்த டிஸ்டன்ஸ் பெருசாக தான் இருக்கும். ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பிளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட். ஸோ இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தேர்ட் கண்டிஷன். ஸோ ஒரு நான் எம்டி செட் எம் டுகெதர் வித் ஏ ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லாட்டி மெட்ரிக் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது கூட இந்த நான் எம்டி செட் டுகெதர் வித் திஸ் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் த 4 conditions, then that set is known as metric space, right? ஸோ யூஸ்வலி நம்ம மெட்ரிக் ஸ்பேஸை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் எப்போவுமே எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா m கமா d, ரைட்? மெட்ரிக் ஸ்பேஸ் m டுகெதர் வித் அ ஃபங்க்ஷன் மெட்ரிக் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் மெட்ரிக் d, ரைட்? m கமா d அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுவாங்க? டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இன் r we define d of x comma y is equal to modulus of x minus y, then d is a metric on r. This is called a usual metric on r. ஸோ நமக்கு ரியல் லைன் எடுத்துக்கிறோம். ரியல் லைனில் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்னது? ரெண்டு நம்பருக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த மெட்ரிக்கை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூஷுவல் மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். இதை மெட்ரிக் ஸ்பேஸ், இதை நம்ம யூஷுவல் மெட்ரிக்னு சொல்கிறோம். அண்டர் ஆர் திஸ் மெட்ரிக் நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு 4 கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு greater than or equal to 0 1 செக் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், நம்ம டெஃபினிஷன் படி டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் மாடுலஸ், சின்ஸ் we are taking modulus it is always greater than or equal to 0. and second condition, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் equal to 0. 0வா இருந்தது if and only if x is equal to y னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ d of x, y equal to 0, நமக்கு யூஷுவல் மெட்ரிக் d of x, y னா என்ன? modulus of x minus y is equal to 0. therefore automatically x minus y will become 0. அப்போ கண்டிப்பாக x is equal to y. so second condition is also proved. third condition, symmetricity, that is d of x, y is equal to d of y, x னு ப்ரூஃப் பண்ணணும். so d of x, y is equal to modulus of x minus y. மாடுலஸ் ஆஃப் சின்ஸ் நம்ம மாடுலஸ்குள்ள எடுத்துக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒய்னாலும் சரி ஒய் மைனஸ் எக்ஸ்னாலும் சரி ரெண்டுமே சேம் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கேன் பி ரிட்டன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஏன்னா நமக்கு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ டி ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? டி ஆஃப் y, x. ஸோ தேர்ட் கண்டிஷனும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ
x, y, z அப்படின்னு 3 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ d of x, z according to our definition usual metric x minus z ன்னு எழுதிக்கலாம். இதில் நான் ஒரு minus y-ஐ add and subtract பண்ணிக்கிறேன். So which is equal to modulus of x minus y plus y minus z, right? We know that triangle inequality apply பண்ணுறேன், ஓகேவா? ஸோ triangle inequality என்ன? Modulus of a plus b is less than or equal to mod a plus mod b. அப்போ இதில் இவ்வளோத்தையும் ஒரு டேமாக எடுத்துக்கிறேன், இந்த இதை இன்னொரு டேமாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ less than or equal to modulus of x minus y plus modulus of y minus z. So this is nothing but d of x comma y, and this one is nothing but d of y comma z. So from this d of x comma z is less than or equal to d of x comma y plus d of y comma z. Hence d is a metric on R. So example 2. If C is defined, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் ரியல் பிளேனுக்கு பார்த்தோம், இப்போ வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேனில் எடுத்துக்கிறோம். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், z, w. அங்கேயும் யூஷுவல் மெட்ரிக் தான் டிஃபைன் பண்ணுறேன், மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் w, ரைட்? யூஷுவல் மெட்ரிக் ஆன் C அப்படின்னு நம்ம வந்து யூஷுவல் மெட்ரிக் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். நம்ம C வந்து இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் z-ம் w-ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ z is equal to x plus iy and w is equal to u plus iv. Then d of z, w is equal to, as per definition, modulus of z minus w. z-ங்கிறது x plus iy minus w-ங்கிறது u plus iv. ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா x minus u plus i into y minus v-ன்னு கிடைக்கும். யூஷுவல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், மாடுலஸ் ஆஃப் a plus b அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர்னு எழுதுவோம், ரைட்? மாடுலஸ் ஆஃப் a plus ib is nothing but square root of a square plus b square. So this term can be written as square root of x minus u the whole square plus y minus v the whole square, right? ஸோ இது வந்து நத்திங் பட் இட் இஸ் அ யூஷுவல் மெட்ரிக். இதுவும் இப்போ கண்டிப்பாக நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், x minus u the whole square. Therefore this number must be a positive number and this number is also a positive number. So sum of two positive number is again a positive number. அப்போ கண்டிப்பாக d of z, w is greater than or equal to 0. And second condition, d of x, w equal to 0. if and only if நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், z is equal to w ன்னு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம இங்கே இப்போ தான் நம்ம சொல்லியிருக்கோம் d of z, w is equal to square root of x minus u the whole square plus y minus v the whole square. ஸோ டேரெக்டாக நான் அதே எழுதிக்கிட்டேன், square root of x minus u the whole square plus y minus v the whole square equal to 0. ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு 2 பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரும் 0வாக தான் இருக்கணும், இந்த நம்பரும் 0வாக தான் இருக்கணும். அதனால x minus u the whole square is equal to 0, y minus v the whole square is equal to 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக x minus y equal to 0, y minus v equal to 0ன்னு கிடச்சிரும். ஸோ x is equal to y, y is equal to v. அப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் z is equal to x plus iy-ன்னு எடுத்திருக்கேன், w is equal to u plus iv-ன்னு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டோட ரியல் பார்ட்டும் சேம், x is equal to u, அண்ட் ரெண்டோட இமேஜினரி பார்ட்டும் சேம், y is equal to v. அப்போது z is equal to w. ஸோ therefore z is equal to w. ஸோ செகண்ட் கண்டிஷன் ஓவர். தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா symmetry condition. So d of z, w is equal to modulus of z minus w. Again நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், w minus z ன்னு எழுதிக்கலாம். So which is nothing but d of w, z. So symmetry condition over. Triangle inequality. So triangle inequality நம்ம rல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். z, w எடுத்துக்கிறேன். So modulus of z minus w. இதில் ஏங்கிற ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் a எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா p plus iqன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி அப்ளை பண்ணேன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் a ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் wன்னு கிடைக்கும். இது வந்து என்ன அப்படின்னா d of z, a அண்ட் இதை வந்து d of a, wன்னு எழுதிக்கலாம். ஸோ d of z, w is equal to d of z, a plus d of a, w. ஸோ 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு, அதனால d is a metric on C. So third example என்ன அப்படின்னா, on any non-empty set M we define d. dங்கிற நம்ம மெட்ரிக்கை இங்கே எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, xy சேமாக இருந்ததுன்னா 0, xும் yயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா 1. ஸோ இது வந்து இதை எப்படி சொல்கிறாங்கன்னா டிஸ்க்ரீட் மெட்ரிக்னு சொல்கிறோம். டிஸ்க்ரீட் மெட்ரிக், ஓகேவா? ஸோ டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் xும் yயும் சேமாக இருந்ததுன்னா 0, x நாட் ஈக்குவல் டு y-ஆக இருந்ததுன்னா 1. ஸோ இது வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக். ஸோ அண்டர் திஸ் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஐ எம் கோயிங் டு ப்ரூவ் m is a discrete மெட்ரிக் ஸ்பேஸ், ரைட்? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற மெட்ரிக் வந்து என்னென்னா d of x, y is equal to 0 if x is equal to y and 1 if x not equal to y.
இப்போ நமக்கு என்ன தான் நீங்கள் XY எடுத்தாலும் நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் கிடைக்க போகுது. ஒன்று 0 இல்லாட்டினா 1 தான் கிடைக்க போகுது. அப்போ கண்டிப்பாக D of x, y வந்து என்னது greater than or equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஓவர். செகண்ட் கண்டிஷன் என்ன? D of x, y equal to 0 if and only if x is equal to y. இதுவும் ஆப்வியஸ். ஏன்னா நமக்கு D of x, y எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? சேமாக இருக்கணும். அதனால இதுவும் ஆப்வியஸ் கண்டிஷன். தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்க போகிறோம்? D of x சிமெட்ரிக், அதாவது D of x, y is equal to D of y, xன்னு ப்ரூஃப் பண்ணணும். D of x, y ஓட டெஃபினிஷன் என்ன? 0 if x is equal to y, 1 if x not equal to y. x is equal to y நாலும் சரி, y equal to x நாலும் சரி, x not equal to y ன்னு சொன்னாலும் சரி, y not equal to x ன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே சேம் தான். ஸோ this is nothing but என்னது? D of y, x. அப்போ சிமெட்ரிக் கண்டிஷன் தேர்ட் கண்டிஷனும் ஓவர். ஃபைனலி நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இதில் தான் நம்ம வந்து சில கேசஸ் ரெண்டு கேசஸாக பிரித்து செய்ய போகிறோம். இப்போ நான் D of x, y, z 3 வேல்யூ mல எடுத்துக்கிறேன். ஸோ கேஸ் 1ல xும் zும் சேம்னு எடுத்துக்கிறேன். நம்ம டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் டெஃபினிஷன் படி 2 பாயிண்ட் சேமாக இருந்ததுன்னா D of x, z வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ 0 போட்டாச்சு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? D of x, நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது D of x, z is less than or equal to D of x, y plus D of y, z. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ நான் அதனால் ஸோ இந்த டைம் நமக்கு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ D of x, y plus D of y, z. ஓகேவா? நம்ம எடுத்துருக்கிற ஒரே கேஸ் x is equal to yன்னு எடுத்திருக்கோம். அப்போது xக்கும் yக்கும் zக்கும் என்ன ரிலேஷன்? xும் yயும் சேமாக இருக்கலாம், நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஒருவேளை x is equal to y ஆகவும் இருக்கலாம், x not equal to y ஆகவும் இருக்கலாம். அதே மாதிரி y equal to z ஆகவும் இருக்கலாம், y not equal to z ஆகவும் இருக்கலாம். ஸோ 4 கேசஸ் இருக்குது. ஈக்குவலாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும், நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் 1ஆக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டோட வேல்யூ கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? greater than or equal to 0வாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுமே ஈக்குவல், x is equal to y, y equal to zன்னு எடுத்துப்போம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். செகண்ட் கேஸ் என்ன? x வந்து நாட் ஈக்குவல் டு y, y வந்து நாட் ஈக்குவல் டு z. அப்போ இதோட வேல்யூவும் 1, இதோட வேல்யூவும் 1. அப்போ கண்டிப்பாக இட் இஸ் ஆல்சோ greater than 0. ஒருவேளை எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல், ஒய்யும் இசட்டும் நாட் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதோட வேல்யூ 0வாக இருக்கும், இதோட வேல்யூ 1ஆக இருக்கும். அப்போ அகைன் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ நீ எந்த கேஸ், இந்த 4ல் எந்த கேஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக greater than or equal to 0வாக தான் இருக்கும். 0ங்கிறது நத்திங் பட் D of x, z. ஸோ அப்போது இது greater than or equal to D of x, z. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கேஸ் என்ன எடுத்துக்க போகிறேன்னா x வந்து நாட் ஈக்குவல் டு z. x நாட் ஈக்குவல் டு zன்னா நம்மளுக்கு தெரியும் D of x, z வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸும் இசட்டும் டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போது y வந்து cannot be equal to both x and z. ஓகேவா? ஏன்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒய்னு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். ஒய் வந்து ஒன்று எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லாட்டினா இசட்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுக்கும் அதாவது ஒய் வந்து ஒன்று ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கணும், ஆர் இல்லாட்டினா ஒய் வந்து ஈக்குவல் டு இசட்டாக இருக்கணும். அப்படி ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கேஸ் தான் இருக்க முடியும். எக்ஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட்னு வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கிறேன். அதனால தான் இங்கே எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ், இசட் ஆர் டிஸ்டிங்க்ட். ஒய் வந்து cannot be equal to both x and z. y வந்து xக்கும் zக்கும் ரெண்டுக்குமே சேமாக இருக்கணும்னு சேமாக இருக்காது. ஏன்னா xும் zம் என்னவா இருக்குது? டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ y வந்து நாட் ஈக்குவல் டு x அண்ட் y வந்து நாட் ஈக்குவல் டு z. ரெண்டு பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட். அப்போ D of x, y ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். அதே மாதிரி D of y, zம் என்னவா இருக்கும்? 1ஆக இருக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2 கிடைக்கும், which is greater than or equal to 1. 1 அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? 1 is equal D of x, z is equal to 1. அப்போ 1க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? D of x, z. So D of x, z is less than or equal to D of x, y plus D of y, z. Right? So triangle inequality ரெண்டு கேஸ்லையுமே ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நமக்கு சேமாக வருது. ஸோ டிஸ்கிரீட் மெட்ரிக் அது வந்து என்ன அண்டர் M வந்து நம்ம என்னன்னு சொல்லியாச்சு? இட் இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம்.